ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வச்சு செய்ய போகிற ஒரு போண்டா. எப்போவுமே நம்ம உளுத்தம்பருப்பு மட்டும் வச்சு நம்ம இந்த போண்டா செய்வோம். இப்போ நம்ம துவரம்பருப்பும் இது கூட சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. பசங்களுக்கு நம்ம இதை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான ஒரு போண்டா. இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல் மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற நான் ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு அடி அடித்து அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நீங்கள் ரொம்ப மையாக வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்னு கிடையாது. அதுன்னு ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்க தேவையில்லை. பருப்பு தெரியாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு வெங்காயம் நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கடைசியாக கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கைகளாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனாலோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த போண்டாக்கு நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. உங்களுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் நார்மலி பேக்கிங் சோடா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் இதில் நான் பேக்கிங் சோடா போடலை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது இந்த மாவு நல்லா இந்த மாதிரி எடுத்து போடுற அளவுக்கு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன சைஸ்க்கு போண்டா தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இதோட குட்டியாகவும் போட்டுக்கலாம், இல்லை இதோட கொஞ்சம் நீங்கள் பெருசாக தேவைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா போட்டோன்னே நல்லா எழும்பி வரும். நல்லா பெரட்டி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நீங்கள் இந்த போண்டாவை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கூட ரொம்ப குடிக்காது உங்களுக்கு. பாருங்கள், போண்டா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு தேங்காய் சட்னியோ இல்லைனா ஒரு கார சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then, bye.